ஹாய் காய்ஸ், சாய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா Yamaha ஃபேசர் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி கிட்டே இன்ஜின் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மெக்கானிக் ஒர்க் பண்ணி தர சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80% ரிஸ்டோர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. வண்டியை வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜில் வந்துச்சு. ஃப்ரண்ட்டு ஃபோர்க்லேருந்து இன்ஜின்லேருந்து வண்டி ஓட்டவே முடியல. எப்படி தான் ஓட்டிதாங்கன்னு தெரில. டோட்டல் பாடி கிட்டலாம் உடஞ்சி போய் ரொம்ப மோசமாக வந்துச்சு. வண்டியோட லாஸ்ட்டாக அவுட்லுக் வீடியோ பாருங்கள், தரமாக இருக்கும். சும்மா சூப்பராக பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்ஜின்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்கம் ஒர்க் பண்ணி இன்ஜின்லாம் இறக்கிட்டோம் பாருங்கள். இந்த Yamaha ஃபேசர் வந்து ஓல்டு மாடலாம் நிறுத்திட்டாங்களாங்காட்டி ஸ்பேர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. பாடி கிட் இந்த ஃபைபர் கிட்லாம் வந்து நாங்கள் எல்லாமே ஒரிஜினலாக தான் வாங்கி போகிறது, கிடைக்கவே இல்லை. எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எங்கேன்னு ஆர்டர் போட்டு தான் வர வச்சுமே. இந்த பீஸ் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுவும் இதே சேம் ஸ்டிக்கர் தான் வேணும்னு கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. வண்டி கொடுத்துட்டேங்கன்னு தான் சொல்கிறாங்களா வச்சு. பட் இந்த பொருள் கிடைக்கலையே, லேட் ஆகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. லோக்கல் பொருள் வாங்கி போகிற மாதிரினா உடனே வாங்கி மாட்டிடலாம். நம்மளுக்கு ஒரிஜினலாக நல்லா குவாலிட்டியான பொருள் வேணும்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பிரிக்கிற இந்த பிரித்து நாங்கள் காமிக்கிறது எல்லாமே பாடி கிட்டு, ஃபைபர் கிட்டு மேலே வர்ற பீஸ் எல்லாமே ஒரிஜினல் பீஸ் தான் இது. சரிங்களா? வண்டி ஃபுல்லாகவே சிலிண்டர் கிட்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இது இன்ஜினில் வர மெயின் பேரிங். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, கீர் பாக்ஸில் வர பேரிங் கிட்டு எல்லா பேரிங்குமே புது பேரிங் தான் போட்டிருக்கோம். கிராங்க் ஷாஃப்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது பார்க்குறது பார்த்திங்கன்னா சிலிண்டர் கிட்டு. ரீபோரே நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரிஜினல் போர் வாங்கி எல்லா வண்டிங்களுக்கும் அப்படி தான் மாட்டிகிட்ருக்கோம். Yamahaவுடைய ஒரிஜினல் போர் இது. ஒரு பிஸ்டன், ரிங்ஸு, கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கு, கிராங்க் ஷாஃப்ட் கை எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கோம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ரிங்ஸு, பிஸ்டனு, நிறைய வண்டி ஒர்க் பண்ணி எப்செட்டு ஃபேசர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய வண்டி பண்ணுற வண்டியும் இருக்குது. போரூர்லேருந்து ஒரு வண்டி கூட வந்திருக்கு. அடுத்தபடியாக ஃபேசரு இருக்குது. ஒரு 3-4 ஃபேசர் எப்செட் இருக்குது. தொடர்ந்து ஒரு 2 யூனிகான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபோக்ஸ் வீல் மாடல் யூனிகான் ஒரு 5 வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் அப்பாச்சி ரெடி ஆகிட்டுருக்கு. பல்சர் ரெடி ஆகிட்டுருக்கு. டைமு தான் ஆகுது. கொஞ்சமாக தான் பண்ண முடியுது. ஒன்றும் பண்ண முடியல, புரிஞ்சுங்க. ஸ்பேர் எல்லாமே கிடச்சி ஒர்க் பண்ணால் தான் வண்டி தரமாக கொடுக்க முடியும். இது ரேக்ராம் சொல்லுவாங்க, ஹெட்டில் வர ரேக்ராம் செட். இதெல்லாம் வந்து கம்பல்சரி நாங்கள் எப்பவுமே இன்ஜின் பிரிக்கும் போது இதெல்லாம் வந்து இது கேம்ப் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. கேம்ப் ஷாஃப்ட்டோட பேரிங் இது ஹெட்டில் வர்றது. டிஸ்கோட கேலிபர் இது. பழைய கேலிபர்லாம் சுத்தமாக போயிடுச்சு. நம்ம எப்பவுமே வந்து சில பொருளெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டோம், வாங்கி புதுசு போட்டுருவோம். டிஸ்கு கேலிபர் கோல்டில் வாங்கி போட்டிருக்கோம் பாருங்கள். சில பொருள்லாம் கம்பல்சரி மாற்றிடுவோம். இந்த வண்டியோட பழைய பொருளுங்க இது. பழைய பொருளுன்றது வந்து மாற்றினோடைய பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் பாருங்கள். ரியர் சாக் அப்சரு, அந்த போர் இப்போ நீங்கள் பிரித்து பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அதை நான் வைக்கிற பாருங்கள், அதான் போரு, ஹெட்லைட், டூம் செட்டு, இந்த மாதிரி எல்லா பொருளுமே மாற்றிடுவோம். எவ்வளோ ஸ்பேர்ஸ் இருக்குது பாருங்கள். பழைய பொருள் இன்னும் சின்ன பொருளெல்லாம் வெல்டிங் பண்ணும்போது கட் பண்ணி எடுக்கும் போதெல்லாம் அங்கேயே போட்டு வந்துடுது. நாங்கள் இது வண்டியோட கார்பரேட்டர். எப்பயுமே கார்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த க்ளீன் பண்ணி போடுறது, கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்ற துளிகுறும் கிடையாது. ஒரிஜினல் கார்பரேட்டர் வாங்கி அப்படியே போடுங்க. செட்டாக போட்டால் வண்டி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இன்ஜின் ரெடி பண்ணுறதுக்கும் கார்பரேட்டர் பூஸ் போடுறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரிஜினல் தாங்க போட்டிருக்கேன். அதாங்க நம்மக்கிட்ட லேட்டாக வர காரணமே. கிடைக்கலையா, பரவாயில்ல 5 நாள் வெயிட் பண்ணலாம், கிடைக்கலையா இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணலாம், அந்தமாரி தான் பண்ணுறமே. பாருங்கள் வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள். வண்டி ஓனர் வந்தாப்புல ஓட்டிக்கிறோம் பார்க்கலாப்புல, தூரமாக நின்று பார்த்துட்டு வண்டி தரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தட்ட ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. ஆனால் ரெடி ஆகலையான்னு கேட்டுங்க அந்தாப்புல வச்சு. பட் வண்டியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. என்ன பண்ணுறது, பாவம் அவங்களும் ஆஃபீஸ் போகிறதுக்கு வண்டிலாம் வேணும்ல, சில விஷயம்லாம் இருக்க தானே செய்யும். வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்தமாதிரி ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணால் சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நேரில் வாங்க. ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஒரே ஒரு ஆள் தாங்க இருக்கேன். எல்லா இடத்துக்கும் ஓடி அலைஞ்சி ஸ்பேர் பார்ட்ஸு, பெயிண்டிங் ஷாப்பு, இன்ஜின் அங்கே போய் கொடுக்கணும், எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குது, ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தில் வாங்கின வண்டி, இந்த வண்டி ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக ஜேகேஎஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.